சவுதி அரேபியாவில் உடலுக்குள் கம்பி ஏற்றப்பட்ட மற்றொரு இலங்கை பணிப்பெண் நாடு திரும்பியுள்ளார். இந்த பணிப்பெண்ணின் உடலில் 4 கம்பி துண்டுகள் ஏற்றப்பட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரந்தனிய கூறியுள்ளார். உடலில் இருந்த கம்பிகள் அகற்றப்பட்டதன் பின்னர் பணிப்பெண் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாஹோ நாகுல்லாகம பகுதியைச் சேர்ந்த 29 வயதான இந்திராணி குமாரி என்ற பெண்ணே சவுதி அரேபியாவில் துன்புறுத்தலுக்கு இலக்காகியுள்ளார். வீடொன்றை அமைத்துக் கொள்வதற்காக பணம் சம்பாதிக்கும் நோக்கில் கடந்த ஜனவரி 23ஆம் தேதி குருநாகல் நகரில் உள்ள தனியார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையத்தின் ஊடாக அவர் சவுதி அரேபியாவுக்கு சென்றிருந்தார். தாம் பணியாற்றிய வீட்டில் இருந்த பெண் தம்மை கடுமையாக துன்புறுத்தி உடலுக்குள் கம்பிகளை செலுத்தியதாக இந்திராணி குமாரி நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். என்னை ஒரு அறைக்கு அழைத்து சில கம்பிகளை கொண்டு வந்து கையில் ஏற்றினார்கள். அதன் பின்னர் அதற்கு சுடு தண்ணீர் ஊற்றினார்கள். பின்னர் கைகள் இரண்டையும் கட்டி காலுக்கும் கம்பி ஏற்றினார்கள். கம்பி ஏற்றி 5 நாட்கள் என்னை அறையில் மூடி வைத்திருந்தனர். 2 நாட்கள் பசியில் இருந்தேன். பசி தாங்க முடியாமல் போனது. 3வது நாளும் 4வது நாளும் குப்பை தொட்டியில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டேன். 5 நாட்கள் இருந்து மயக்கமுற்று வீழ்ந்ததினால் காயங்களை காட்டி இலங்கைக்கு கதைத்தேன். முகவர் நிலையத்தால் என்னை எடுத்தார்கள். 2 கிழமைகளுக்கு முன்பு சத்திர சிகிச்சை செய்தார்கள். இலங்கைக்கு வருவேன் என்று கூட எனக்கு தெரியாது. கடந்த மாதம் 13ஆம் தேதி நாடு திரும்பிய இந்திராணி சிகிச்சைகளுக்காக குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தேவையான சிகிச்சைகள் தற்போது வழங்கப்பட்டு வருவதாக குருநாகல் வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் பாலித்த டி யாப்பா தெரிவித்துள்ளார்.